ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூஏஎன் நம்பரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதாவது உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க யூஏஎன் நம்பர் சொல்லுவாங்க, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை முதல்ல நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல யூஏஎனை ஆக்டிவேட் பண்ணணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by BuyMart shopping app. BuyMart is the one of the online e-shopping application. இது ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் ப்ரைஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பில் பண்ணுறேன், நீங்கள் மொபைல்லையும் பண்ணலாம். நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ யூஏஎன் லாகின் அப்படி சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அதுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன், அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெப்சைட்டோட ஹோம் பேஜ் பார்த்தா அப்படி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது பேஜ் ஓப்பன் ஆகலை, எரர் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு ஒரு மெத்தட் சொல்கிறேன், அதை நான் இப்போ சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூ டேப் போயிட்டு இபிஎஃப்ஓ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக இருக்கும், எம்ப்ளாயீஸ் ப்ரொவைடட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் சர்வீஸில் கீழே பார்த்தீங்கன்னா மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கணும். கண்டிப்பாக இந்த பேஜ் ஓப்பன் ஆகிரும். வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன ஒரு அலர்ட் மெசேஜ் காட்டுது. அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு ரீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 2 டேப் ஓப்பனில் இருக்கனால சம்டைம்ஸ் எரர் வர கூட வாய்ப்பு இருக்குது. நான் ஒரு டேபை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்களா, உங்கள் நம்பர் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் தெரியுமா, யூஏஎன் நம்பர் தெரியுமா? தெரியாதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் உங்கள் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் யூஏஎன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் இங்கே கம்பெனியில் கொடுத்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை, வேறு மொபைல் நம்பர் கொடுத்தும் கண்டுபிடிக்கலாம். இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் யூஏஎன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ரீடைரக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில் என்ட்ரு பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் உங்களோட யூஏஎன் நம்பர், ஆதார் நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அப்புறம் கேப்சா. ஃபைனலாக டிக் மார்க் கொடுத்துட்டு கெட் ஆத்தரைசேஷன் பின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் யூஏஎன் நம்பர் ஆக்டிவேட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். சப்போஸ் உங்களுக்கு காட்டல அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில் மிஸ் மேட்சாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி எனக்கு இப்போ நேமில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நேம் நீங்கள் வேறு நேம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதாவது சில பேருக்கு அப்பா பேர் ஜாயிண்ட் ஆகி வரும், அந்த மாதிரி நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இன்னும் சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த்தில் மிஸ் மேட்ச் வரும். இது எல்லாமே நீங்கள் கம்பெனி சைட்லேருந்து தான் பண்ண முடியும். ஸோ கம்பெனி சைடு உங்கள் ஹச்ஆரை மீட் பண்ணிவிட்டு அவர் கேட்பார், அது ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. இல்லை அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பர் அதை நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அவர் மாற்றி கொடுப்பாரு. உடனே மாறிடுமான்னு கேட்டிங்கன்னா உடனே மாறாது. கண்டிப்பாக கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே டைம் எடுத்துக்கும். ஸோ ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆக்டிவேட் ஆகாதவங்களுக்கு உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது, உங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது, ஓகேவா? ஆனால் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஏறுதா அப்படிங்கிறது சில பேருக்கே தெரியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் அதை லாகின் பண்ணி செக் பண்ண முடியும். நம்ம சேனலில் தொடர்ந்து பிஎஃப் ரிலேட்டடாக நம்ம வீடியோ போடுவோம். அது போக நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். இது போக விண்டோஸ் 10 OS எப்படி இன்ஸ்டால் செய்கிறது, அதுக்கான ஃபைலை எப்படி டவுன்லோட் பண்ணி அதை உங்கள் பென்ட்ரைவில் எப்படி பூட்டபிள் பென்ட்ரைவாக மாற்றி முடித்ததுக்கப்புறம் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். அதை டிரைவர்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இது போக லேப்டாப் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி உங்களுக்கு பூஸ்ட் பண்ணுறது, விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, எல்லாமே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.